ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட சாந்தனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதால் அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, தற்பொழுது அவருடைய உடல்நிலை குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட சாந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் உடல்நிலையில் கடும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இலங்கை தமிழர்கள் சிந்தனுக்கு மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவருக்கான தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வந்த உச்சநீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டனர். குறிப்பாக அந்த 7 பேர் விடுதலை என்பது செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் சாந்தன் விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர் இலங்கை தமிழர் என்பதால் திருச்சியில் உள்ள வெளிநாட்டவருக்கான அந்த சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்தார். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு முகாமில் தான் முருகன், அதே போல சாந்தன், ஜெயக்குமார் ஆகியோர் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவர் இலங்கைக்கு திரும்ப வேண்டும், அவரது சொந்த ஊரான அந்த இலங்கைக்கு போக வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் சிந்தனுக்கு கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதியிலிருந்தே உடல்நலக்குறைவு என்பது ஏற்பட்டிருந்தது. மேலும் அரசு திருச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவருக்கான அந்த உயர் சிகிச்சை தேவைப்பட்டதால் அங்கிருந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். தொடர்ச்சியான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாகவே அவரது சொந்த தாய்நாடான இலங்கைக்கு அவரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வந்த நிலையில் அவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் உடல்நிலையில் மிகவும் மோசமடைந்திருப்பதாகவும் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.